தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி கட்சிகளை கண்ணியமாக நடத்த தெரியாத திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கூட்டணி கட்சிகளை கண்ணியமாக நடத்த தெரியாத திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணியில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் தற்பொழுது திமுகவை நம்பி உள்ளன. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கட்சிகள் தற்பொழுது திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு உள்ளன. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக கொடுத்த தொகுதிகளை வாங்கி கொண்டு கூட்டணியில் நீடித்து சட்டசபை தேர்தலை சந்தித்து திமுகவை அரியணையில் அமர்த்தினார்கள். அடுத்தபடியாக பாராளுமன்ற தேர்தலிலும் அதே நிலை தொடர்ந்தது. திமுக கொடுத்த தொகுதிகளை வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் தற்பொழுது மீண்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது, பாஜக வந்துவிடும் என்று திமுக பூச்சாண்டி காட்டுகிறது. தங்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று திமுக நினைக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து இந்த காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை விலகினால் அவை எங்கே போய் சேரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் எதிர்முனையில் அதிமுக பாஜக கூட்டணி, அங்கே பாஜக உள்ளதால் இந்த கட்சிகள் போய் சேர வாய்ப்பில்லை. தனித்து போட்டியிட்டால் மண்ணை கவ்வும். ஆகவே தங்களை விட்டால் நாதி இல்லை என்று கருதி திமுக அவர்களை தற்பொழுது கண்ணிய குறைவாக நடத்த தொடங்கியுள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சரிபாதி தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த காங்கிரஸ் கட்சி. தற்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை 17 தொகுதிகள் தான் தருவோம் என்று திமுக கூறியது. திமுகவினருக்கும் காங்கிரசினருக்கும் வார்த்தை போர் முற்றியது. சமூக வலைதளங்களிலே இவை வெடித்தது. காங்கிரஸ் கூட்டணியில் நீடிக்குமா வெளியேறுமா என்ற ஒரு பேச்சு எழுந்தது. அநேக தொண்டர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், தன்மானத்தோடு வாழ்வோம் என்று கூறினார்கள். ஆனால் காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் 28 தொகுதிகளுக்கு சம்மதித்தது. கடந்த தேர்தலை விட 3 தொகுதிகள் கூடுதலாக பெற்றது. ஆனால் ஒரு காலத்தில் 117 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் தற்பொழுது வெறும் 28 தொகுதிகளுக்கு சம்மதித்து கூட்டணியில் நீடிக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 8 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்டது. 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து 9 தொகுதிகளில் போட்டியிட்டது. தற்பொழுது அந்த கட்சியின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. கடந்த தேர்தலில் 6 தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டது. 25 தொகுதிகளாவது தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது. கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்து வந்தார் திருமாவளவன். திமுக ஆட்சியில் நடைபெறுகிற அத்துமீறல்கள், நிர்வாக சீர்கேடுகள் எதையுமே கண்டுகொள்ளாமல் திமுகவுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி வந்தார். திமுக ஆட்சியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். திமுகவிடம் பேசியிருக்கிறோம், திமுக சரி செய்யும் என நம்புகிறோம் என்று கூறி சமாளித்து வந்தார். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போது கூட அவர் திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு திமுக காரராகவே மாறினார், திமுக விசுவாசியாகவே மாறினார். அறிவிக்கப்படாத திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆனார். ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை இந்த திமுக பாடாய்படுத்துகிறது. 4 தொகுதிகள் தான் தருவோம், 5 தொகுதிகள் தான் தருவோம் என்று அளவைத்து கண்ணீர் வடிக்க வைக்கிறது. திருமாவளவன் வேதனையில் உள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுக்கு முட்டு கொடுத்ததற்குரிய பலனை தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி அனுபவிக்கிறது. இன்னும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி. அதே போன்று மதிமுக
1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து வெளியேறிய மதிமுக 234 தொகுதிகளில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 96ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டும் 234 தொகுதிகளில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இன்று 230 தொகுதிகளை தாரை வார்த்துவிட்டு வெறும் 4 தொகுதிகளுக்கு திமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளது. அதிலும் 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதி மதிமுக சின்னத்திலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது ரொம்ப வேதனையான வெட்கக்கேடான விஷயம். இன்னைக்கு மதிமுகவை வச்சிட்டாங்க. மதிமுகவுக்கு வேறு வழி இல்லை. மதிமுக தனித்து போட்டிக்கிட்டா ஒரு தொகுதியில் 500 ஓட்டு கூட வாங்காது. அந்த நிலைமை ஆயிடுச்சு. திமுகவை விட்டு வெளியே வந்தார். இன்றைக்கி அதே திமுகவோட கூட்டணி வச்சு இன்றைக்கி கட்சியை நாசமாக்கிட்டாப்புல. திமுக அதை பயன்படுத்தி மதிமுகவை வழிக்கு கொண்டு வந்து வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு வெறும் 4 சீட்டு கொடுத்துருக்கு. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகள் போட்டியிட்டது. இந்த முறை வெறும் 5 தொகுதிகள் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுத்துருந்தா கூட 38 தொகுதி வந்திருக்கும். 2 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுத்துருந்தா கூட 19 தொகுதி. 3 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுத்துருந்தா கூட 12 தொகுதி வந்திருக்கும். இப்போ 5 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி வெறும் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் பரப்பி பொது உடைமை கொள்கைகளை பரப்பி அந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 21 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் வெறும் 6 தொகுதி தான் திமுக கூட்டணியில் பெற்றது. ஆனால் இந்த முறை 4 தொகுதிகள் தான் தர முடியும் என்று திமுக கூறுகிறது. தற்பொழுது 5 தொகுதிகளுக்கு ஏறி வந்துள்ளது. தற்போது கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழப்பத்தில் உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற தொழிலாளர் விரோத போக்கை எதிர்த்து கூட இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் கூட்டணி தர்மம் அப்படிங்கிறக்காக வேண்டி திமுகவுக்கு முட்டு கொடுத்த இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பலனை அனுபவிக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கட்சி தற்பொழுது 2 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அங்கே டன் கணக்கில் இஸ்லாமிய கட்சிகள் போய் சேர்ந்துருக்கு. அதான் உண்மை. மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரி அவர்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ கட்சி என பல கட்சிகள் இணைந்துள்ளன. தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை உட்கார வச்சு விருந்து வச்சு திருப்திப்படுத்தலை. அதை விட்டுவிட்டு வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புது. வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு சாப்பாட்டு போட்டு அனுப்புது. இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் திருப்தி இல்லாமல் திமுக வச்ச விருந்தில் கலந்து கொண்டு போகிறாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படலாம். ஆனால் திமுகவுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மன ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்று தான் சொல்லணும். 2 கட்சி தொண்டர்களும் தேர்தல் களத்தில் எப்படி வேலை பார்க்க போகிறாங்க கேள்விக்குறி. திமுக நிற்கிற தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சியினர் வேலை பார்ப்பார்களா, விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. அதே போன்று காங்கிரஸ் நிற்கின்ற தொகுதியில் திமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஒருவருக்கொருவர் காலை வரத்தான் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியே கிடைக்காட்டினாலும் கூட பரவாயில்ல, கூட்டணி கட்சிக்கு நாங்கள் அள்ளி கொடுக்க மாட்டோம், கிள்ளி தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டது தான் அந்த கட்சி. இதனால் தான் அந்த கட்சி பல நேரங்களில் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தாமல், அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கொடுத்து வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு கூட்டணியை ஏற்படுத்தி இன்னைக்கு தோல்வியை நோக்கி திமுக கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 30 இடங்கள் தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகிறது. இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது.